வணக்கம் and welcome to ஸ்ரீதர் CCE. நம்ம NACL AO மெயின்ஸ்க்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபில்லர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபில்லர்ஸில் பார்ப்போம். டபுள் ஃபில்லர் தான் கேட்டிருக்காங்க, நார்மலாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு எந்த வேர்ட்ஸ் பொருத்தமான வேர்ட்ஸு அப்படின்றத வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி நார்மல் ஆஸ் யூஷுவல் டபுள் ஃபில்லர் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபில்லர் 3 ஆப்ஷன் கொடுத்து அது மாதிரிலாம் கேட்டாங்க. இது நார்மல் ஃபில்லர் டைப் தான். சரியா? ஸோ இதை பார்ப்போம், எது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் 2 blanks இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்துட்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரிட்டைன்ஸ் எது வரைக்கும் it may be as a whole it may be difficult for the company to continue to retain and motivate its employees under the losses due to poor market stability could affect their about sticking with the company. Could affect their in case எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதுனா வந்துட்டு கன்ஃபார்மா தெரியல, ஃபோர்சீன் வருமா இல்ல வந்துட்டு எஸ்டிமேட்டட் வருமா அப்படின்னா செகண்ட் மேட்ச் பண்ணி பாருங்க. எதனா மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுற மாதிரி 2 ஆப்ஷனும் இருக்கும், பட் செகண்ட் மேட்ச் ஆகுது. அதனால வந்துட்டு நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க எது என்ன கேட்டிருக்காங்க. 2 blanks indicates that some has been omitted choice. What's the best fit the sentences as a whole? It may be இதுல இருந்து தான் நம்ம படிக்கணும். சரிங்களா? It may be difficult for the company to continue to retain and motivate its employee and the losses what losses and the foreseen losses அப்படின்னா வந்து predictable ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது. ஸோ ஃபோர்சீன் லாசஸ் வருமா அப்படின்றத பாருங்க. ஓகே, பார்க்கலாம். அடுத்தது எஸ்டிமேட்டட் losses due to poor market. So estimated losses. So இந்த வந்துட்டு இவ்வளோ லாஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம், அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதுன்றதுனால சூஸ் பண்ணக்கூடாது, செகண்டும் மேட்ச் ஆனாதான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். சரிங்களா? எஸ்டிமேட்டட் லாசஸ் due to poor market stability could affect their ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்டென்ஷன் could affect their intention வருமா? நோ, இன்டென்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஜென்ரலாக தான் வந்துட்டு ஒரு கம்பெனி அப்படின்னு வரும்போது ஜென்ரலா அவங்களோட இன்டென்ஷன்லாம் வந்துட்டு இல்லை. அஃபெக்ட் தேர் இன்டென்ஷன் இல்லை வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ எஸ்டிமேட்டட் லாசஸ் டியூ டு பூர் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி குட் அஃபெக்ட் தேர் டெசிஷன் அபவுட் ஸ்டிக்கிங் வித் தி கம்பெனி. ஸோ செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்கலாமே. So here description about, not description, due, concern about, we are not going to concern anything. So usual attitude, no. So second is the right answer. So next, the advertisement notes that it typically typically takes 23 minutes of cycling to burn calories intake by drinking soft drinks. Intake அதாவது இன்டேக்ன்றது ஓகே, பட் calories to burn calories intake by drinking calories burn. ஸோ இங்க வந்துட்டு burn calories intake by calories வந்து சாப்பிடுதா, calories வந்து உள்ள எடுத்துக்கு போறோமோ அதுதான் calories கன்வெர்ட் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? to burn calories intake by drinking soft drink. ஓகே, பார்க்கலாம். and shows a montage of people on a giant stationary bicycle happily exercising to earn a can of soft drink. Exercising to earn, so exercise பண்றாங்க எதுக்கு? to earn a can of soft drink. அவங்க ஹாப்பியா எக்ஸசைஸ் பண்றாங்க. to earn, it seems odd. so செகண்ட் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகல. so இங்க பாருங்க, to burn calories burnt. now so next, to burn calories defined. calories வந்துட்டு define பண்ணல. so to burn calories absorbed by drinking. calories வந்துட்டு absorb பண்ணிருக்கு. எப்போ?
by drinking soft drink. So இது okay. Observed by drinking soft drinks and show a montage of people on a giant stationary bicycle happily skulk. Okay, fine. So sulk. Happily sulk. Sulk meaning என்னப்பா? Silent. Be silent. So அமைதியா இல்ல. Happily sulkன்றது இங்க meaning வரல. அதனால நான் choose பண்ணல. அடுத்தது to burn calories consumed by drinking. Consumed. So consumption. So எடுத்துக்குது. சரிங்களா? Consumed by drinking soft drinks. Yes, this is matching. So and shows a montage of people on a giant stationary bicycle happily trying to earn a can of soft drink. சரிங்களா? So bicycle happily trying. So நம்ம எது எடுத்துக்கலாம்? Consumed trying is the right option. So fifth one is the right answer. Next. He was one of the present. He one of the அப்படின்றது plural. One of the plural noun. சரிங்களா? Plural noun வரணும். So present now. இங்க whoன் வந்திருக்கிறதுனால noun தான் வரணும். Person executives place பண்ணலாம். அடுத்தது members place பண்ணலாம். So person மட்டும் இருக்கு. People அப்படின்னா எடுக்கலாம். இங்க plural noun வரணும். So speakers. So நம்மளுக்கு வந்துட்டு மூணு ஆப்ஷன்ல சூஸ் பண்ணோம். He was one of the executives who take part in the talks along with external speakers and academicians brought in, bring in, கொண்டு வர்றது. சரிங்களா? கொண்டு வர்றது. சரிங்களா? bring in to our home, bring in something to the company. அப்போ வந்துட்டு bring in கம்பெனிக்கு கொண்டு வரணும், இல்ல வந்து நாலேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னும் போது bring in. சரிங்களா? ஸோ bring inறது கரெக்ட். இங்க past brought in to talk about leadership, persons development and business goals. இப்போ செகண்ட் ப்ராப்பரா மேட்ச் ஆகுது. members who took part in the talks along with அப்படின்னு வரும்போது calling in செகண்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகல, அதனால இது தூக்கியாச்சு. அடுத்தது speakers who take speakers போது invited in கிடையாது. சரிங்களா? bring in தான் invited somebody அப்படின்னும் போது ஓகே. இங்க இன்னன்றது மேட்ச் ஆகிறது bring in. அதுக்காக வந்துட்டு நான் செகண்ட் சூஸ் பண்ண. speakers கிடையாது. executives who take part in talks. ஓகே, அங்க வந்துட்டு brought in அப்படின்றத மேட்ச் பண்ணும். செகண்ட். the video is unusual. So usually இல்லாத வீடியோ இது. unusual video because it so frankly addressed all the social issues. So frankா வந்துட்டு social issuesலாம் வந்துட்டு சொன்னாங்களா அந்த வீடியோல. issues faced by women in India. Yes, so this is matching. So வேற எதுவும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. video unusual and faced by issues faced by women. Next. China is India's deepest trading partner. We cannot say. So known person கிடையாது. closest சொல்லலாம். China is India's closest trading partner with two-way commerce. So systematically to $70 billion. Systematic to $70 billion. இங்க வந்துட்டு எம்னு சொல்லிருக்காங்க. So அதை சொல்லும் போது systematic வருமா? So think பண்ணுங்க இதுக்கு. Biggest trading partner amounting nearest அப்போ nearest ன்னது no. So biggest Chinaன்றது இந்தியா கூட biggest trading partner with two-way commerce நம்ம ட்ரேட் பண்றோம் இல்லையா? ஏற்றுமதி இறக்குமதி. So two-way commerce amounting to $70 billion. So amount வரும்போது 4 choose பண்ணணும். சரியா? next. So next என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு RC. சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நீங்க ஃபைனலா RC பண்ணிக்கோங்க, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம போலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசேஜ் ரீட் பண்ணி நீங்க வந்துட்டு
பண்ணுங்க. கொஸ்டின் படிக்கும்போது கீ ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரேண்டமா படிக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அந்த இடத்துல நிறுத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம எப்படி படிக்க போறோம் இப்போ பேசேஜ? ஸோ நான் ஸ்கிம் தான் பண்ண போறேன். சரியா? இவ்வளோ பெரிய பேசேஜ்லாம் படிச்சுட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு டைம் பத்தாதங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே. It's hard to talk about school days without talking about technology. Enthusiasts celebrate the wonders of tablets, virtual schools, and blended learning. Skeptics recall a litany of overhype. Litany. What is the meaning for litany? Recall a litany of overhype. It's like prayer. So murmuring by by getting something. அத வந்துட்டு நம்ம prayer தான், வேற எதுவும் தேவையில்ல. Litany means prayer. So next, underwhelming past efforts, news accounts wipes up between breathless tales of digital learning and horrific accounts of trouble virtual schools. Last year Forbes ran a cover story titled One Man, One Computer. டிஜிட்டல் லேர்னிங், அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷனை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை பத்தி நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. ஒரு டாக்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ மேக்சிமம் இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறோம். ஸோ டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் அதை பத்தி வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு பார்ப்போம். So between breathless tales of digital learning and horrific accounts of trouble virtual schools, last year Forbes ran a cover. So one man one computer அப்படின்றத வந்துட்டு நல்லா வந்துட்டு சேல் ஆச்சு லாஸ்ட் இயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 million students, how Khan Academy is reinventing education, but we have been there before plenty of times. Indeed, in 1922, Thomas Edison proclaimed the motion picture is destined to the motion picture TV is destined to revolutionize our education system. In a few years, it will supplant. What is the meaning for supplant? Replace. It will replace. So motion picture அது வந்துட்டு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்றது யார் சொல்லியிருக்காங்க? தாமஸ் எடிசன் சொல்லியிருக்காங்க. எப்போ? 1922ல சொன்னாரு. சரிங்களா? ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. லார்ஜ்லி இஃப் நாட் என்டர்லி த யூஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக். with the help of textbook, it is largely changed. அப்படின்றது சர்ப்ளான்ட்னா replace not change, it is replace. Edison's enthusiasm is a familiar phenomenon. In 1931, Commissioner of Education William Cooper established radio section in US Office of Education. By 1932, 9 states were broadcasted regular educational program, and Benjamin Darrow, author of radio, the assistant teacher, touted radio as a vibrant and challenging text of the air. அதாவது எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிவி, ஒரு மீடியா, ஒரு இன்வென்ஷன், டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன், அது வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்துட்டு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ரேடியோ வந்துட்டு ரேடியோ மூலியமா வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய எஜுகேஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட், ஸோ அது மூலயமா வந்துட்டு ரேடியோ மூலயமா வந்துட்டு எஜுகேஷனல் ஃபீல்ட் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்றத ப்ரீவியஸா சொல்லி வச்சாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? டிவி, த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது மாதிரி நிறைய கம்பேரிசன், ஒரு டிவி, லேப்டாப் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி. Indeed, similar stories can be told about TD. Indeed, we know of only one learning technology that has actually transformed teaching and learning.
ஸோ ஒரே ஒரு லேர்னிங் டெக்னாலஜி இருக்கு, அதுதான் வந்துட்டு ஆக்சுவலா டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தடே வந்துட்டு புரட்டி போட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். த புக் when it was first introduced, educator found it disconcerting and of dubious value. Over time, though they came to cherish it for its too great strength. ஸோ புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. புக்கு வந்துட்டு 2 ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இட் கேவ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ் டு எக்ஸ்பர்ட் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸ்டூடெண்ட்ஸ் it gave first book வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? It gave students access to expert from around the world. ஸோ உலக அறிவை வந்துட்டு நம்ம பெருக்கலாம். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றத புக் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு கீ. இன்னொன்னு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ செகண்ட் எதுனா சொல்லியிருக்காங்க? children were no longer depend solely on their teacher for learning. ஸோ அப்புறம் வந்துட்டு புக் இருந்தாவே போதும், டீச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பாஸ்ட்ல பேசுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இனிஷியலா வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்துட்டு புக்கு வந்தப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ டீச்சரை டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே படிச்சுக்கலாம் ஒரு புக் இருந்ததுன்னா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு வேர்ல்ட் நாலேஜை டெவலப் பண்றது. ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சார். நோ லாங்கர் ரிட்டைன் ஆன் டீச்சர்ஸ் டு டெல் தம் எவ்ரிதிங். ஸ்டூடெண்ட்ஸ் குட் லேர்ன் அட் ஹோம் ஆன் தேர் ஓன். திஸ் ஃபிளிப்டு and classroom allowing teachers to spend time less lecturing and more time explanation, mentoring and facilitating. அவ்வளவுதான். அதாவது அந்த புக்கு வந்ததுல இருந்து பசங்க என்ன பண்ணலாம்? ஸோ வீட்லயே படிச்சுக்கலாம், நிறைய வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளாஸ் ரூம்ன்றது டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன், என்ன படிச்சீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு ஆன்சர் வாங்குறது. சரியா? ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு செக்ஷனாக தான் இருக்கும். அதனால டீச்சர்ஸ் வந்து நிறைய வந்து கத்தி கத்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது வந்துட்டு இனிஷியலா இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The book first became available to the mass after the invention of the printing press in the mid 1400s. Okay, previously teachers and students had relied on painstaking hand inscript parchment as statistician Nate Silver has observed almost overnight the cost of producing a book decreased by about 300 times. So a book that might have $20 in today's dollar instead cost $70. Okay, the availability of book skyrocked. Availability of book skyrocked வந்துட்டு ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஸோ ஸ்டீப் இன்க்ரீஸ் வந்து ஸ்கைராக்டு. அப்போ புக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணும்போது நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ புக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்க ஆரம்பிக்க வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வந்துட்டு நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் போச்சு. ஸோ ஒரு புக்கோடைய விலை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமா இருந்தது, அவைலபிலிட்டியும் அதிகமா இருந்தது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், educators today have expressed plenty of questions about new technology. So it's useful to recall the educators also. So book வந்துட்டு educators அதாவது teachers அவங்களுக்கும் வந்துட்டு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரிங்களா? schools are predominantly church and affairs, religious leaders worried about lack of moral and guidance of learning their own devices. In 1942, so it in 1942 useful to recall the educators did not exactly welcome the printing press. Schools were predominantly church and again அதே தான் சொல்லியிருக்காங்க. So 1942 leave. Despite these concerns, books merit on out. Okay, the book made it possible to rethink the teacher's role and launched an information revolution. Before books, students could learn only as much as their own teachers. So புக்கே வந்துட்டு அவங்க டீச்சரா மாறிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. Could convey with books, students could master content and concepts outside of school. Books enables students to move at their own pace and to reread passage as needed, permitted the kind of. Okay, fine. Last, that said, there are plenty of classrooms where students are still hunched
Okay, still hunched, doing busy work out of tedious textbooks. There are too many classrooms where instructor consist of teachers parroting the textbook or having the classroom take turns reading passage aloud. The presence of the book matters less than its quality, and how it used the same can be said for tablet, smartphones, smart boards, and any other eye-catching new technology. அதாவது வந்துட்டு புக் ப்ரீவியஸ் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது? கிளாஸ் ரூம்ல வந்துட்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க, புக் வச்சுட்டு பசங்களா இருப்பாங்க. சரிப்பா இன்னைக்கு வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் படிக்கலாம், இல்ல வந்துட்டு சயின்ஸ் படிக்கலாம், புக் எடுத்துட்டு வந்துட்டீங்களா, ஸோ எல்லாம் இந்த பேஜை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை எடுத்து நம்ம ரீட் பண்ணும்போது பசங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸும் இருந்தது. அட் த சேம் டைம் இப்போ வந்துட்டு சரிடா நீ ஏன்ச்சு படிடா, ஏன்ச்சு வந்துட்டு அந்த பேராகிராஃப் படின்னு சொன்ன உடனே அவங்க ஏன்ச்சு கத்தி படிப்பாங்க, அடுத்தது கோரஸா சொல்லுவாங்க. இது மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தது. அதனால நம்ம வந்துட்டு புக் ரீடிங்க்கு அப்போ வந்துட்டு கெப்பாபிலிட்டி அதிகமாச்சு. சரிங்களா? ரீடிங் கெப்பாசிட்டி அதிகமாச்சு. ஸோ இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து புக் படிக்கிற பழக்கமும் வந்துட்டு அதிகமா இருந்தது. இப்போ டெக்னிக்கல் எல்லாம் வந்துட்டு கன்வர்ஷன் வந்த பிறகு, சரிங்களா, டெக்னாலஜி கன்வர்ஷன் வந்த பிறகு வந்துட்டு நம்ம புக் ரீடிங்கை வந்துட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் எப்படி வந்துட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? டைரக்டா படிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்றத கேட்டிருக்காங்க. என்னதான் வந்துட்டு என்னதான் ஸ்மார்ட் போன், டேப்லெட் எல்லாம் வந்தாலும் நம்ம நார்மல் புக் வச்சு படிச்சு கிளாஸ் ரூம்ல வந்து டீச் பண்ற மாதிரி வருமா அப்படின்றத ஃபைனலா சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஆத்தர்? சரி, இப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். Which of the following is most opposite in meaning? For cherish, what is the meaning for cherish? Cherish na love, adore, joy. So it means cherish. Irritate kadiyadu. So despise in the sense hate. So வெறுக்கிறது. சரிங்களா? despise, hate. Mourn, mourn. mourn na வந்து sad, sorrow. So this is opposite for joy. இங்க வந்துட்டு sad. So சோகமா இருக்கிறது. Imbibe, what is the meaning for imbibe? Consume. சரிங்களா? consume something. So what is the actual meaning for cherish, love or adore? It is opposite to, so despise, hate. So opposite தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இங்க வந்துட்டு despise அப்படின்றத கொடுக்கும். Next, which of the following changes did the introduction of the book bring about? First என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்ல புக் வந்துட்டு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. It helps teachers cover the higher dimension of education. It helps teacher cover the higher dimension of education. Now டெக்னாலஜி வேணா சொல்லலாம், எந்த மூலையில வந்துட்டு சர்ச் பண்ணாலும் எடுத்துக்கலாம். பட் புக்ல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த புக் அப்போ வந்துட்டு இது ஹையர் டைமென்ஷன்ல அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. சரியா? நாலேஜ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட் பிகம் ஈஸி அவைலபிலிட்டி. நம்ம இன்டர்நெட்ல தான் ஈஸி அவைலபிலிட்டி தான் இருக்கு. புக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்பலாம் அதிகம் இல்லை. அப்படி படிக்கணும்னா நிறைய புக்ஸை படிச்சுட்டு போகணும். ஸோ ஈஸி அவைலபிலிட்டின்றதோட இன்டர்நெட் கம்பேர் பண்ணும்போது புக்கு கம்மி தான். அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு நிறைய புக்ஸை ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு தனித்தனி புக் இருக்கும். அப்போ நிறைய புக்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கிடையாது. இட் மேட் த லேர்னிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஸ்லைட்லி ஃப்ரீ டீச்சர். இனிஷியலா அதுதான் சொன்னாங்க. சரியா? ஸோ இனிஷியலா என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நம்ம டீச்சர் ஹெல்ப் எல்லாமே பசங்க வந்துட்டு அவங்களே படிச்சுக்கலாம் புக்கு இருந்துச்சுன்னா. அதுவே வந்துட்டு ஒரு கைடா இருக்கு. டீச்சரு புக்கே ஒரு டீச்சரா மாறும்போது நம்ம கிளாஸ்ல வந்து நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க புக்லேயே படிச்சுக்குவாங்கன்றதுதான் இனிஷியல் தாட் இருந்தது. ஸோ அதுதான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து என்னது? சி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following is opposite to skyrocketed? skyrocketed என்ன மீனிங் பா? skyrocketed, ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா போகுது. சரிங்களா? ஸோ சடன் இன்க்ரீஸ். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட். ஸோ நம்ம வந்து டிக்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது, கிரவுண்டட் சொல்ல முடியாது, ஷேடோ கிடையாது, சர்ஜ்டு அப்படின்றதும்
நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. இப்போ சொல்லணும்னா வந்துட்டு நீங்க ஜம்பும் சொல்ல முடியாது. ஜம்பும் வந்துட்டு லைக் இன்க்ரீஸ் தானே. ஜம்ப் இப்படி வருது. ஓகே, we cannot say that. Surge, so no. Plummeted. Plummeted தான் சொல்லணும். What is the meaning for plummeted? Plummeted வந்துட்டு இப்ப sky rocket அப்படின்றது இப்படி போகுது சரிங்களா. Straight increase சரிங்களா. ஸோ இது வந்துட்டு அப்படியே டைரக்டா plummeted. ஸோ straight decline. ஸோ சரிவு அதுக்கு வந்துட்டு plummeted சரிங்களா. Steep decline அப்படி வந்துட்டு plummeted meaning. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது opposite. Opposite for skyrocket, that is plummeted. Next என்ன பார்ப்போம். ஸோ இதுக்கு முடிச்சாச்சா. plummeted, jumped முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதுக்கு ஷேடோட்னா உங்களுக்கு தெரியும், ஷேடோ தெரியும். சர்ஜ்டு, வாட் இஸ் த மீனிங் ஃபார் சர்ஜ்? ஃப்ளோ ஆர் ரஷ் சம்திங் சரியா. இது சொல்லல. ஃப்ளோ ஆர் ரஷ், ரஷ்ட் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்போசிட் டு skyrocketed. What is the suitable title for the passage? Learning from lesson, world and technology progress, education, the teacher through new and improved technology. No, technical education. Technical education சரிங்களா. சிம்பிளா technical education சரியா. Next, which of the following is true with respect to the passage and according to the author? The introduction of the book did not receive a warm-hearted welcome from everyone. No, it was welcome. A few were worried about the kind of interpretation that students would derive from a book if left alone with the content. Before the introduction of book, students solely depend on their teacher. Okay, for learning. That is the true. ஸோ வந்துட்டு புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டீச்சராக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓன்லி சி. சேம் மீனிங் ஃபார் லிட்டனி சரிங்களா. லிட்டனி அதுக்கு வந்துட்டு மீனிங் ப்ரேயர் சரிங்களா. ப்ரேயர், லிட்டனி சரியா. நெக்ஸ்ட், what is the author's opinion of books or teaching tool? Books added no value. Books have made. Author's opinion. Books no value ன்னு சொல்லல. Books value தான். Have made wonderful addition to learning process and is no drawback. Drawback இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சர்ச் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு புக்கா போகணும். Books significantly comprises the content of learning, content for learning. So books are disconcerting and dubious value, doubtful value, other than given option. So எதையும் இல்லை, other than given option. Same meaning for supplement. Supplementக்கு same meaning எது? So விதைக்கிறது. So replace. Replace, yes. Replace is the same meaning for supplement. Supplement means replace. So what is the meaning for disseminate? So rain state. What is the meaning for rain state? அதாவது put back. Put back something, rain state சொல்லுவோம். Disseminate, distribute, restoreனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் supplement. அதுதான் வந்துட்டு meaning here. Next. According to the author, which of the following hasn't lived up to hype? Okay. Hasn't lived up. Book, play, which of the authors following has or have not lived up to the hype? Radio playing the role of teacher. So, book தான் வந்துட்டு இல்லை அப்படின்றாங்களா. Radio playing the role of teacher for education. Yes, இது was discussed in the passage. Next, book play the role of education. No. The motion picture. The motion picture playing a part in education system. Yes, A and C. இதுதான் வந்துட்டு lived up பண்ணல அப்படின்றத
சொல்லிருக்காங்க initial. So A and C. A and C எங்க இருக்கு? 4. According to what is written in the passage, if the author's sentiment was to be authoroட sentiment summarized, surmised, which of the following sentence would be the quote with respect to the introducing computer aided learning? Don't think much about it. Do not go there. Hit the panic. Tread carefully. So go carefully, walk carefully, tread carefully. அதுதான் வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு சென்டிமெண்டா வந்துட்டு சொல்றாங்களாம். சரிங்களா? with computer aided learning. Which of the okay, fine. Same meaning for synergy. Synergy-na என்னப்பா? Synergy is like cooperation. சரிங்களா? So same meaning for synergy, energy கிடையாது. That is cooperation. Okay, synergy, cooperation. அடுத்தது meaning for disparties. Disparties எது வந்திருக்கும் நம்ம? Disparties வந்திருக்கா? Wait. Okay, this is different passage. அதான் நான் இது கோஆபரேஷன்லாம் ஏன் இங்க வருது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேற பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பேசேஜ் என்னன்னு படிச்சுட்டு எவ்வளோ பெரிய பேசேஜ்னு பாருங்க. சின்ன பேசேஜ் இருந்தால் ஃபுல்லாகவே படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ குட்டி பேசேஜ் தான், கண்டிப்பாக இது சின்ன பேசேஜ் தான். இதை படிச்சுட்டு நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? சினர்ஜி அப்படின்னா கோஆப்ரேஷன், அது எனக்கு தெரியும், அதனால கொடுத்துட்டேன். ஸோ ஃபைன், நம்ம பார்க்கலாம். The banking system in India is significantly different from that of other Asian nations because of the country's unique geographical, social and economic characteristics. India characteristics. அதாவது banking system in India, நம்ம இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம் வந்துட்டு அடுத்த கண்ட்ரியோட கம்பேர் பண்றப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எது? எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சர் எல்லாத்துலயும் வந்துட்டு வேறுபடுறதுனால நம்ம பேங்கிங் சிஸ்டம் வேறதான், டிஃப்ரெண்ட் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் அ லார்ஜ் பாப்புலேஷன் அண்ட் லேண்ட் சைஸ் அண்ட் அ டைவர்ஸ் கல்ச்சர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டிஸ்பேரிட்டிஸ். இன் டிஸ்பேரிட்டிஸ் மீன்ஸ் டைவர்ஸ்ட். சரிங்களா? ஸோ நிறைய வந்துட்டு வேறுபட்டிருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். இன் இன்கம் விச் ஆர் மார்க்கெட்டட் அமங் இட்ஸ் ரீஜியன்ஸ், there are high levels of literacy among a large percentage of its population. High level of illiteracy. There are high level of illiteracy among large percentage of population, but at the same time, the country has a large reservoir of managerial and technological advanced talent. Between 30 to 35% of population resided in metro and urban cities, and the rest is spread in several semi-urban and rural centers. Okay, அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது வந்துட்டு illiteracy level வந்துட்டு இந்தியால அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அது வந்துட்டு டெக்னாலஜிக்கலா, அதாவது டெக்னிக்கலா வந்துட்டு டெக்னாலஜிக்கல் சிஸ்டம் மூலயமா வந்துட்டு காம்பன்சேட் பண்றாங்க. எப்படி காம்பன்சேட் பண்றாங்களா? வந்துட்டு ரூரல்ல தான் வந்துட்டு அதிகமா இருக்கு. அர்பனைசேஷன், செமி அர்பனைசேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டெக்னிக்கலா அவங்க சவுண்டா இருக்காங்க. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கு, அதனால அவங்க வந்துட்டு லிட்ரஸி ரேட் அதிகமாக தான் இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்தது த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் பாலிசி framework combines socialistic and capitalistic features with a heavy bias towards public sector investment. India has followed the path of growth led exports rather than the exported growth of other Asian economies, with emphasis on self-reliance through import substitutions. Self-reliance through import substitutions அப்படின்னா என்ன அப்படின்றத கொஸ்டின் கண்டிப்பா வந்திருக்கும், ஏன்னா போல் பண்ணி கொடுத்துருக்காங்க. These features are reflected in the structure, size and diversity of the country's banking and financial sector. The banking system has had to serve the goals of economic policies enunciated in successive 5 years development plans
particularly concerning equitable income distribution, balanced regional economic growth, and reduced and elimination of private sector monopolies in trade and industries in order for the banking industry to serve as an instrument of state policy. It was subjected to various nationalizations scheme in different phases. As a result, banking remains internationally isolated because of uh, preoccupations with domestic priorities, especially massive branch expansion and attracting more people to the system. அதாவது ஒரு நாட்டுல வந்துட்டு எல்லா வந்துட்டும் பேங்கை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம வந்துட்டு பொருளாதார ரீதியாவும் வந்துட்டு பேங்கை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாம் பர்சனலா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டணும்னாலும் வந்துட்டு நம்ம லோன் போய் எடுக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷன் ஃபினான்ஸ் எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது பேங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால பேங்க் வந்துட்டு ஒரு முக்கியமான சிஸ்டமா இருக்கு ஒரு நாட்டுல. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சோஷியோ எக்கனாமிக் ட்ரேட் எல்லாத்துலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேரியேஷன் நிறைய இருக்கு. ஸோ டைவர்சிஃபிகேஷன் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி தான் வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பீப்புளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு இப்போ நிறைய டெவலப்மெண்ட் ஐடி, ஸோ டெக்னாலஜிக்கலி இட் இஸ் டெவலப்ட் அ லாட் நவ். ஸோ அதனால வந்துட்டு பேங்கிங் சிஸ்டம் எப்பயுமே வந்துட்டு growth தான் ஆகும். அதுல பிரைவேடைசேஷன் பப்ளிக் எதுவா இருந்தாலும் பேங்க்குக்கு வந்துட்டு அழிவில்லை. சரியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். So you know the meaning for synergy, that is cooperation. Next, now I said disparities, that is diversities. Disparities, that is diversities. Next, what does the author mean by the state with emphasis on self reliance through, அப்ப போல் பண்ணி கொடுத்திருந்தாங்களே, self reliance through import substitution, அப்படி என்ன சொல்றாங்க? அதாவது self reliance த்ரூ இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா என்னன்றத வலியுறுத்துறாரு ஆத்தர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லையா, உள்நாட்டிலே வந்துட்டு விற்பனை செய்யறது. ஸோ கைத்தறி, ஸோ அக்ரி நிறைய வந்துட்டு நம்மளுக்குள்ளே வந்துட்டு வணிகம் செஞ்சிருக்கோம். சரிங்களா, அதை பத்தி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து வலியுறுத்திருக்காங்க. இந்தியா ஃபோக்கஸஸ் ஆன் ரீப்ளேசிங் ஃபாரின் இம்போர்ட் வித் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் and encouraging local products for indigenous consumption in order to become self sufficient. சரிங்களா, so foreign imports வந்துட்டு கொஞ்சம், எல்லாமே கிடையாது, கொஞ்சம் ஃபாரின் இம்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம உள்ள தயாரிக்கிற திங்ஸே வந்துட்டு நம்ம வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அது வந்துட்டு இந்தியாவோட வந்துட்டு ஒரு என்னது பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்றத வெளியே காமிக்கலாம் அப்படின்றதுக்காக உள்நாட்டு வணிகம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. லோக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் என்கரேஜிங். ஸோ இதுதான் வந்து மீன் பண்ணுது செல்ஃப் ரிலையன்ஸ் த்ரூ இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. உள்ளே நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறது. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வேணும்னா செகண்ட் தேர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, enunciated. What is the meaning for enunciated? இங்க வந்துட்டு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. enunciatedக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? ஓகே ஃபைன். pronounce, yes, say something clearly, அதாவது say something clearly or pronunciation, clear pronunciation, அதுக்கு வந்துட்டு enunciated. இங்க இருக்கிற enunciatedக்கு என்ன மீனிங்னா clear explanation. சரிங்களா, clear explanation தான் வந்துட்டு இந்த பேசேஜோட மீனிங். அதாவது enunciatedக்கு இங்க clear explanation, explain clearly. ஸோ அதுக்கு வந்துட்டு இங்க மீனிங். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கிட்டோம்னா concealed. ஸோ எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க, எதுவும் கிளியரா இல்ல, அன்கிளியர், கான்சில்டு, ஹைட். அப்போ ஆப்போசிட் ஃபார் enunciated. சரிங்களா, டிஸ்அரேஞ்ச், க்ளோஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது, க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுல.
ஸோ இருக்கிறத ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்துட்டு ஆப்போசிட் நம்ம எடுத்தோம். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த ஆத்தர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இட்ஸ் நாட் லைவ்ட் அப். எங்க வந்திருக்கேன் நம்ம வந்து 70 ரீச் ஆயிட்டோமே. எஸ் எனன்ஷியேட்டட், இதுக்கு வந்துட்டு கான்சில்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஃபைன். அடுத்தது ட்ரூ ஆஸ் பர் த பேசேஜ். பேசேஜை பொறுத்த வரைக்கும் எது உண்மை இந்த பேசேஜில், அதாவது இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணோம். owing to the fact that only 8% of banking percentage பத்தியே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு நம்ம இது சூஸ் பண்ணோம்? நோ. Public sector banks in India were subjected to various nationalized policy at different phases in order to improve their, அவங்க வந்துட்டு பப்ளிக் செக்டர் நிறைய ஒரு பாலிசி, தனி பாலிசிலாம் ஃபாலோ பண்ணல. until now அதை பத்தி சொல்லல. until now the banking system in India has only focused on generating great savings bank account தான் focus பண்ணல. சரிங்களா? reducing non profital. no. the standards for financial supervision of banks in rural areas should be done after taking account to the culture economic. அதாவது இங்க சூப்பர்விஷன் எதனா சொன்னாங்களா? ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் ஆன் ரூரல் ஏரியாஸ்ல வந்து ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் நடத்தணும்னு எதனா சொல்லியிருக்காங்களா? நோ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் டிஸ்கஸ்டு. ஆல் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ், நாட் ட்ரூ, எல்லாமே ஃபால்ஸ். சரிங்களா? சொல்லலன்னு அர்த்தம். நன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நன்னு. நெக்ஸ்ட், what does the author mean by the state banking? Okay, what does the author mean by the statement banking remained internationally isolated? ஸோ இன்னும் வந்துட்டு பேங்கிங் ரிமைன் இன்டர்நேஷ்னலி ஐசோலேட்டட் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு, ஏன் வந்துட்டு ஒரு ஒரு தனியாக நிற்குது அப்படின்றத கேட்குறாங்க. பேங்கிங் செக்டர் in India would allow only people of Indian origin to open account. No, NR account இருக்கு இல்லையா? So that is not true. Not many Indian banks are keen on developing. No, it's negative passage. So passage பத்தி நெகட்டிவா சொல்லிருக்காங்க. Very few Indian banks had presence abroad in international financial center. அதுதான். ஸோ நம்ம வந்துட்டு இந்தியன் பேங்க்ஸ், அதாவது நம்ம வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி, எஸ்பிஐ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு வெரி ஃபியூ இன் ஃபாரின். அதனால தான் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு நம்ம கம்மியாக இருக்கோம், தனியாக காமிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ்ட் இன் நம்பர் அப்படின்னும் போது வெரி ஃபியூ, அதுதான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட், according to the passage, which of the following can be said about the Indian banking system? Although the stringent rule followed by, now they are not telling about that stringent is ruled or stringent rules followed by Indian. Stringent rules la nariya rules irukku, seringla? So we cannot say that. Reduce profit, negative. Banks in rural of the country have remained financially weak. இப்போ நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு, இங்க டிஸ்கஸ் பண்ணல. ஃபினான்ஷியலி வீக்கா இல்ல ரூரல் செக்டார்ல எவ்வளோ இருக்கு, அர்பன் ஏரியால எவ்வளோ பேங்க் இருக்கு, அதை பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணிலாம் காட்டல. Indian banking sector should strike a balance between the regulatory and the செக்யூரிட்டி சிஸ்டம். பேலன்ஸ் பத்தி நாங்கள் ரெகுலேட்டரியும் செக்யூரிட்டி சிஸ்டமும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி காட்டுறோம். only after taking the account diversity of India society and the impact of the, no, it is not discussed. Again we cannot say anything, none. So next, okay, according to the passage, which among can be said about the private bank and foreign bank trying to set up shop in India? So private bank and foreign bank trying to set up shop in India, அப்படி எதனா சொல்லியிருக்காங்களா? For an Indian bank to enter a foreign country, in order to do business, it is necessary to reciproc and, ஸோ இப்போ வந்து நான் உங்க ஃபாரின் கண்ட்ரில பேங்க் ஓபன் பண்ணணும்னா நீங்களும் எங்க கண்ட்ரில ஓபன் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் அப்படின்றது கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் கம்பல்சரி. The government's decision of keeping a stringent control, again, no.
owing to the presence of non-profitable assets, there is a conflict, no conflict of interest between the private foreign, no conflicts. So again none. So again no option is given for this passage. Next, opposite for essential. Essential இங்க வந்து necessary, essential thing, important thing அப்படின்னும் போது இது முக்கியம்தான், necessary, important. So inactive, irrelevant, interfering, no, interfereலாம் எதுவும் இல்லை, interfering அதுவும் இல்லை, negative, negative கிடையாது. Trivial, this is opposite for essential. What is the meaning for trivial? So trivial க்கு என்ன? Unimportant. இது essential, important, that is unimportant, that is called trivial. So opposite. Next என்ன கேட்டிருக்காங்க நம்மள? According to the author, which of the following may be one of the factor which indicates that India is different from other Asian nation? Most of the people in India are settled in urban and metro. Only about 1/3 of population resided in rural and semi. Despite the prevalence of high rate of illiterates in country, India is home to large number of managerial and technologically advanced people. So இதுதான் சொல்லிருக்காங்க சரிங்களா. Second is the right one. Second, right? Next, இது என்னப்பா? Okay, rearrangement of sentences. Next, rearrangement of sentences வந்திருக்காங்க. So நம்ம as usual நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு லைனை படிக்கும் போதே எது ஃபர்ஸ்ட் வரும், இல்ல வந்துட்டு கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு எது பேர்லாம் எடுக்கலாம் அப்படின்றத இப்ப நீங்க பண்ண போறீங்க சரிங்களா. So if your child learns towards, depend towards the farmer behavior, learns, if your child learns towards the farmer behavior, don't be alarmed. So if you are அப்படின்னும் போது என்னவோ behavior பத்தி சொல்றாங்க, இது ஃபர்ஸ்ட் கிடையாது. One simple way is to discuss kindergarten with your children, with your child well before he actually start its attending. Okay, one simple way is to discuss kindergarten with your child well before he actually starts attending it. Okay, fine. So child, it is hard to predict how a child. So ஒரு பேசேஜ்ல நிறைய ரெப்படேஷன் இருந்ததுன்னா அதுதான் இன்ட்ரோடக்ஷனா இருக்கும், மேக்சிமம் அதுதான் இன்ட்ரோடக்ஷனா இருக்கும் சரிங்களா. இங்க சைல்டு அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அப்ப சைல்டு அப்படின்றது இன்ட்ரோடக்ஷன் இருக்கலாம். இட் இஸ் ஹார்ட் டு ப்ரெடிக்ட் ஹவ் அ சைல்ட் வில் ஹேண்டில் செப்பரேஷன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிண்டர்கார்டன் சைல்ட். அப்ப குழந்தை வந்துட்டு இப்பதான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போகுது. அப்ப அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் சரிங்களா, அதனுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-3 லைன் படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது இருக்கலாம், சி ஃபர்ஸ்ட் இருக்கலாம், பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அக்செப்ட் இட் as starting kindergarten is a big step for child and the anxiety they experience is a perfectly normal part of the development process. Okay, fine. If your child lean towards former behavior, முன்ன இருந்தா மாதிரியே ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறே, அதாவது நம்ம வீட்டுல இருந்தா மாதிரியே ஸ்கூல்லயும் இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது குழந்தை இப்பதான் வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து இன்னொரு என்விரான்மெண்ட், அதாவது ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்துட்டு லேட்டா தான் வந்துட்டு அது ஸ்கூல் என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் பண்ணும், அதனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஏ அண்ட் டி இருக்கலாம் சரிங்களா. ஒன் வே இஸ் டு டிஸ்கஸ் child will behavior start attending. Okay, A and D இருக்கலாம், but not sure. Okay, nevertheless there are ways, one way, nevertheless there are ways you can make this transition easier for your child. So your child, அப்ப nevertheless இருக்கு, one way சொல்லிருந்தாங்க. EB ஒரு பேர், EB ஒரு பேர் சரிங்களா. ஏன்னா வந்துட்டு இங்க there are many ways, நிறைய வழி இருக்கு, அதுல one way அப்படின்றத நான் வந்து பேர் பண்ணி. Some kids will
cling to their mom in terror, while others will skip happily off without even a parenting glance in mom's direction. ஸோ வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் எது? அப்போ கண்டிப்பா சி தான். சி இங்க சம். அதுக்கப்புறமா சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு பசங்க போகும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்றத வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அது எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஹார்ட் டு ப்ரெடிக்ட் how a child will handle separation of first day of kindergarten. See first. அடுத்தது some kids will climb. ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் பண்ணிக்கும், ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு அடமெண்டா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதானே இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் CF இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது எனக்கு இருக்கிறது ADEB. அடுத்தது ஓகே ஃபைன். If your child lean towards the farmer behavior. ஸோ நீங்க குழந்தைங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் விடுறீங்க, இன்னும் வந்துட்டு அழறது இல்ல வந்துட்டு அம்மா வேணும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா தாட்ஸும் வீட்டில் இருக்கிற தாட்ஸே வந்து அடம் பிடிச்சதுன்னா அதை வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே விடுங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்க தேவையில்ல, அதெல்லாம் வந்துட்டு மாறிடும். அதனால A and D அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் வரும். சரிங்களா? அடுத்தது A and D. Accept it as starting kindergarten is a big step for children. அதுங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அது வந்துட்டு நான் உலகத்தை பார்க்குற மாதிரி. And the anxiety they expressed is a perfectly normal part of development of process. ஸோ அந்த வந்துட்டு அவங்க வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஃபீல் பண்றதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் ப்ராசஸ் தான், அதுக்காக நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னும் போது A and D. அடுத்தது nevertheless there are ways you can make this transition easy for your child. அடுத்தது one simple way is to discuss kindergarten. in case ஸ்கூல்ல போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதாவது நிறைய வழி இருக்கு, பட் நீங்க அதுக்காகலாம் எஃபர்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இன்கேஸ் நீங்க வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு கரெக்டா போகணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. பேரண்ட்ஸை விட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஒரு பாட்டி வீட்லயோ இல்ல வந்துட்டு உங்களுக்கு க்ளோசஸ்ட் ரிலேஷன் ரொம்பலாம் வந்துட்டு வேற யாருக்கிட்டையும் விடக்கூடாது. ஸோ எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்றத வந்துட்டு முன்னாடி அப்புறம் நீங்க எஜுகேட் பண்ணி பாருங்க. இதுதான் ஸ்கூலு, இதுதான் ஸ்கூல் என்விரான்மெண்ட், புக்கு, டீச்சர் இப்படி இருப்பாங்கன்றத நீங்க லேர்ன் பண்ணி கொடுங்க அப்படின்றது ஒன் வே அப்படின்றத சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பசங்களை பத்தி சொல்றாங்க. பசங்களெல்லாம் வந்துட்டு கிண்டர்கார்டன் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? சைல்டு கிண்டர்கார்டன் அதனோட இன்ட்ரோடக்ஷன். சரியா? அதுக்கப்புறமா வந்துட்டு சைல்டோடைய பிஹேவியர். சரிங்களா? அதாவது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இப்போ குழந்தைய எடுத்துட்டு போய் விடுறீங்க, அது வந்துட்டு அடம் பிடிச்சிச்சு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுச்சுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அது அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அது வந்து நார்மல் தான், அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இல்லை எல்லா குழந்தைங்களும் அமைதியா இருக்கு, என் குழந்தை மட்டும் அடம் பிடிக்கிறான், அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, அது நார்மல் தான் அப்படின்றது சொல்றாங்க. அது அடுத்த பாயிண்ட். லாஸ்டா வந்துட்டு இன்கேஸ் யூ ஃபீல் என் குழந்தையும் வந்துட்டு ஸ்கூல் படிக்கணும், நார்மலா வந்துட்டு இருக்கணும்னா முன்னாடியே ட்ரைன் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிருக்கு. அவ்வளவுதான். அடுத்த பேர் அதுதான் EB முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இதான் ஆர்டர் CFADEB. இப்போ ஆன்சர் பண்ணலாம். Which of the following should be second? F. Which of the third? A. First C. Last B. Last B. Fourth D. So that's all. Over. Next error spotting வந்தாச்சு. ஸோ எரர் ஸ்பாட்டிங் இப்போ பார்க்கலாம். சிங்கிள் எரர் தான். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு ஆல் எரர் ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம சிங்கிள் எரர் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பர்ட்ஸ் சஜஸ்ட் தட் இந்தியா அண்ட் சைனா ஆர் எமர்ஜிங் குளோபல் பாஸ் அண்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஆன் கிடையாது, அண்ட் வித் பெட்டர் ரிலேஷன்ஷிப். இந்தியா அண்ட் சைனா வந்துட்டு பெட்டர் ரிலேஷன்ஸ்ல இருக்கிறாங்க. வித்ன்னு சொல்லணும் ரிலேஷன் வரும்போது, வித் பெட்டர் ரிலேஷன். ஸோ
relations போது 3 வந்துட்டு on கிடையாது, preposition based error. Next, the border between China and India, ஏன் China India பத்தியுமே டார்கெட் அடிச்சுட்டு இருக்காங்க தெரியல, has never been formally democrated although we have signed. Okay, fine. Sign கிடையாது, have plus v3 form. So have signed அப்படின்றத சொல்லணும். 3 contains the error. Next, the fast food advertisement takes frequent criticism meted out by health advocates. So frequent வந்துட்டு criticism வந்துட்டு face பண்றாங்க அப்படின்னும் போது met out, met, 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 meet, met. So met out by health advocates. So third part contains the error. Next, so the company has been preparing its employees all year on how to manage the avalanche of cash, warning them against getting carried away and splurging. Spent in artho, splurging means spending on material goods. Warning them against getting carried away and splurging on material goods. No error in this statement. எல்லாமே கரெக்டா இருக்கு. So next, officials informed. What informed? So officials informed the newly inaugurated metro train is. So informed thatன்றது வேண்டாம், சரிங்களா? So informed ன்னு சொன்னாவே போதும், informed the newly அப்படின்றது போதும், that is unnecessary. First part contains the error. Next, okay, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு vocabulary based question. கண்டிப்பா வந்துட்டு vocabulary based question நீங்க மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? அதுல டவுட்டே இல்ல. 5 to 10 questions கூட கேட்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், நியூ vocabulary. இது வந்துட்டு சேம் பேர், அதாவது மீனிங் ஒன்னு சேமா இருக்கணும், இல்லனா வந்துட்டு மீனிங்ஸ் ஆப்போசிட். அந்த பேர் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். Articulate. What is the meaning for articulate? So it's like exposure. So knowledgeable. So knowledgeable, exposure அதிகமா இருக்கு, so எனக்கு தெரியும் அப்படின்றத வந்துட்டு உலகத்துக்கு காமிக்கிறது எக்ஸ்போஷர், சரிங்களா? So exposure அப்படின்னும் போது articulate. Assertive, it's a statement. Incomprehensive, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதையும் வந்துட்டு வெளிப்படுத்த மாட்டாங்க. Inarticulate, that is the pair, opposite for articulate. A and C, aggressive, arrogant. So A and C is the pair. A and C synonyms, opposite, meaning antonym. Voluntary, forbidden, required, allowed. Forbidden means தடை, தடுக்கிறது, சரிங்களா? allow பண்றது, சரிங்களா? So forbidden and allowed. So both are synonyms, antonyms pair. So B and D எங்க? Next, sensible, ignorant, sensitive, sensible, sensitive. Now we cannot take that. அது வந்துட்டு சென்சிபிள் சென்சிட்டிவ் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றதுனால லைக் அது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க, ஒரே வேர்டு தான் அது. அடுத்தது ignorant. What is the meaning for ignorant? Unaware of something. So you cannot know anything about that. Unaware, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு unaware of something. The same meaning for oblivious, சரிங்களா? oblivious, unaware, ignorant and oblivious. So both are unaware. So B and D. Next, okay, conviction, faith, சரிங்களா? More trust, strong belief in one thing, அது வந்துட்டு conviction அப்படின்றத சொல்லுவாங்க. faithனா நம்பிக்கை, belief, சரிங்களா? அப்போ both are less, both are same, right? more or less both are same. So நம்மளுக்கு conviction and faith, இது வந்து strong belief, இது faith. So I'm choosing this. Convention, that is like regular commotion. So A and B.
A and B is a pair. Next, progressive, ongoing, continue. So sincere, sincere. So slender, slim, slimமா இருப்பாங்க அப்படின்றதுக்கு slender. சரிங்களா? lean, slim, slender. இது வந்துட்டு frail. Frail means weak. சரியா? So weak. Weak, slender. Slim, weak-ஆ இருக்கிறது கூட வந்துட்டு நம்ம வந்து ஸ்லெண்டர்னு சொல்லலாம். So lean or weak or slim, that is slender. Frail means weak. Weakன்றது நம்ம வீக்கா இருக்க strength weak, அந்த weak. சரிங்களா? So same meaning C and D. C and D. So next, last set of questions, that is clause test. Fine. நம்ம clause test என்ன பண்ணுவோம்? படிச்சுட்டு அப்படியே டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டு வருவோம். Disasters, both and man-made, that victimize large number of people and cause significant social and economic losses urgently special attention. The disaster management sector needs drastic developments and improvement to decrease and save lives of civilians. அதாவது ஒரு நாட்டுல ஒரு இடத்துல வந்துட்டு அழிவு ஏற்பட்டுச்சுன்னா, சரிங்களா, ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அது மேன்மேடா இருக்கலாம், அதாவது பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கலாம், இல்ல வந்துட்டு பில்டிங் சரியா கட்டலன்னு இடிஞ்சு விழுந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால அது மேன்மேட் டிசாஸ்டராகவும் இருக்கலாம், இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ வெள்ளம் அடிச்சுட்டு போகலாம், ஸோ மழை அதிகமாக பெஞ்சிடலாம், ஸோ கடல் மட்டம் உயரலாம், தண்ணி அதிகமாக வரலாம். ஸோ இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்ன, இது நேச்சுரல் ஆர் மேன்மேட். இது வந்துட்டு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சீக்கிரமா ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கு வந்துட்டு மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சார். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு, சரிங்களா, சேவ் பண்றது, அடுத்தது அந்த இடத்த சீரமைக்க, சரிங்களா. ஸோ அதை பத்தி தான் இந்த பேசேஜ்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிலேட்டட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணும். டிசாஸ்டர்ஸ் போத் அண்ட் மேன்மேட். ஸோ சொல்லாமலே வந்துட்டு நம்ம மேன்மேட் சொல்லும்போது போத், அப்போ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், ஹியூமன், ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல். போத் நேச்சுரல் அண்ட் மேன்மேட். போத் நேச்சுரல் அண்ட் மேன்மேட். நெக்ஸ்ட் 92. Large number of people cause significant social and economic losses urgently special attention. Urgently demand special attention. Urgently pay special attention. Yes, urgently pay some special attention அப்படின்னும் போது நம்ம pay to. Next 93. The disaster management sector needs drastic developments and improvement to decrease. So decrease எதை வந்து decrease and save lives. To decrease people இல்ல, to decrease effort, to decrease spoils, to decrease catches இல்ல, to decrease damages. ஸோ எதெல்லாம் டேமேஜ், எந்தெந்த இடத்துலலாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்திச்சோ, அதை வந்து ரோடு டேமேஜ் ஆயிருக்கோ அதை சீரமைக்கணும் இல்லையா, அதை வந்து சீக்கிரம் வந்துட்டு பண்ணணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அது ஸ்டெப் எடுக்கணுன்றாங்க. டிக்ரீஸ் டேமேஜஸ், சாரி என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ டேமேஜ் தான் இங்கே ஆன்சர். ஸோ டு டிக்ரீஸ் டேமேஜ் அண்ட் சேவ் லைஃப்ஸ் ஆஃப் சிவிலியன். ஓகே, அடுத்தது 94. 94. Some of the lessons learned in the last several years give clear that availability, management and presentation of geo information. Clear some of the lessons learned last years. நம்ம ஃபர்ஸ்டே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்டே வந்துட்டு வருஷம் ஃபேஸ் பண்றது தானே, மழை வெள்ளம் புயல் எல்லாம் ஃபேஸ் பண்றது தானே, அதுலேயே வந்து நம்ம கத்துட்டு இருக்கணுமே, அதுலேயே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆயிடணுமே அப்படின்றத சொல்ல வராங்க. சம் ஆஃப் தி ரெமிடிஸ்யா கிளியர் சம் ஆஃப் த லெசன்ஸ் லேர்ன்ட் இன் த லாஸ்ட் செவரல் இயர்ஸ் கிவ் clear remedies, clear voice, clear indications. சரிங்களா, clear indications. Next 95. Play a role in disaster management.
play a role, important role, critical role. சரி, கிரிட்டிக்கலா இம்பார்ட்டண்டா மச் ரோல் இதெல்லாம் வராது. என்லார்ஜ் ரோல்ல இம்பார்ட்டன்ட் ரோல்னு இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். பட் அங்க எங்க கிரிட்டிக்கல் ரோலா, கஷ்டமான பார்ட்டா இல்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்டான்னு பார்க்கலாம். ஸோ எங்க இப்போ 95 பார்க்கணும். ஸோ த அவைலபிலிட்டி, management and presentation of geo information play a critical role in disaster management. Geo information technology offers a variety of opportunity to aid management and recovery. So அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஜியோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம் தான். எதுல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது, இது வந்துட்டு எப்ப நடக்கும் எப்ப நடக்காது அப்படின்றதுனால. ஸோ தட் இஸ் அ கிரிட்டிக்கல் ரோல். நெக்ஸ்ட் 96. Recover. Technology offers a variety of opportunity to aid management and recover in the of industrial accidents, road collisions. Recover. Effects. Aftermath. What is the meaning for aftermath? Immediate after, take some steps. Immediate after, take some step. Immediately after, take some efforts. That is called aftermath. Immediate after. அவ்வளவுதான். So 96 என்ன சொல்றாங்க? 96. So to recover in the aftermath of industrial accidents road. So ஒரு விஷயம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ரோட் கொலிஷன் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா இமிடியேட்டா வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணணும் போது ஆஃப்டர்மத். அது அங்க வந்துட்டு 96க்கு சூட்டபிளா அமைது. அடுத்தது 97. எமர்ஜென்சிஸ், earthquakes, fire, flood and similar catastrophes அதெல்லாம் வந்துட்டு disasters தான். The most recent are from the tsunami on 26 December. Most recent அது சரி. So are from the tsunami on 26 December 2004 in Asia. 97. So most recent example, tsunami வந்துட்டு நிறைய டிசாஸ்டர் இருக்கு, அதுல வந்து சுனாமி எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதுல சுனாமி பத்தி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஃப்ரம் தி சுனாமி. ஓகே, சுனாமி மூலயமா வந்துட்டு டிசாஸ்டர் நடந்திருக்கு இல்லையா, அது மூலயமா நம்ம வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னும் போது மோஸ்ட் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தி சுனாமின்றது. அடுத்தது 98. The of geo information, the role of geo information, the category, the distance. Yes, the category of geo information in the after effect of tsunami was enormous. Okay, disaster management. அடுத்தது 99. Disaster management significant challenges. Poses means disaster managers facing significant challenges. அதுக்கு வந்துட்டு poses-ன்னு சொல்லலாம். சரியா? So disaster management poses significant challenges for the data collected, data management, discovery, translation, integration, visualization and communication. Effective disaster management, the thorough use and understanding. The thorough changes or remarks. Thorough remarks or changes. What is the answer for the last? என்ன சொல்ல வராங்க? The thorough changes. Yes. So requires, that is not leave, avoid changes. requires remarksum கிடையாது. So என்ன சொல்ல வரலாம்? disaster management இங்க இருக்க translate, data management, discovery, translation, integration, visualization and communication. Effective disaster management requires the, so இதெல்லாம் தேவைப்படுது சரிங்களா. so translation தேவைப்படுது, integration, visualization தேவைப்படுது, communication. Effective disaster management requires the thorough use and understanding of the semantic of the heterogeneous geo information sources. Okay, so that is requires. So that's all about this paper explanation. So இது மாதிரி different paper explanationல அடுத்த class பார்க்கலாம். Bye bye.